சோஷியல் மீடியால ரொம்பவே வைரலா பேசப்பட்டு வர திவ்யா சத்யராஜ் அண்ட் பைல்வான் ரங்கநாதனோட இஷ்யூல இப்போ திவ்யா சத்யராஜ் ஒரு காட்டமான பதிலடியை கொடுத்திருக்காங்க. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். நடிகர் சத்யராஜோட மகளான திவ்யா சத்யராஜோடைய திருமண வாழ்க்கையை பத்தி ஒரு திடுக்கிடும் தகவலை பைல்வான் ரங்கநாதன் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. இப்போ வரைக்குமே திவ்யா சத்யராஜ் அவங்களுக்கு கல்யாணம் ஆகல அப்படின்ற மாதிரி பொதுவெளியில பேசிட்டு இருந்தாலுமே அவங்களுக்கு உண்மையிலேயே 18 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்னும், ஆனா அந்த கல்யாணம் கோயம்புத்தூர்ல வெறும் ஒரு 50 பேர் முன்னிலையில ரொம்பவே சாதாரணமா நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. திவ்யா சத்யராஜ் அவங்களோட முறப்பையனான மகேந்திரன் அப்படின்ற ஒரு பையனை தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு. ஆனா அந்த கல்யாணம் நடந்து முடிஞ்ச 5 நிமிஷத்திலேயே அந்த மாப்பிள்ள திவ்யா சத்யராஜோட கழுத்துல இருந்து தாலிய அறுத்துட்டதாகவும், இனிமேட்டு அந்த பொண்ணு கூட வாழ மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போனதாகவும், சத்யராஜோட குடும்பம் தான் அந்த பையன் கிட்ட பேசி மறுபடியும் அவங்கள சேர்த்து வைக்க ட்ரை பண்ணதாகவும் அவர் சொன்னாரு. என்னதான் அவங்க 2 பேருமே கொஞ்ச நாளுக்கு சேர்ந்து வாழ்ந்தாலுமே திவ்யா சத்யராஜ் அந்த பையனை ரொம்பவே கொடுமைப்படுத்தினதாகவும், அந்த பையன் மேல டொமஸ்டிக் வயலன்ஸ்ல எல்லாம் ஈடுபட்டதாகவும் பைல்வான் ரங்கநாதன் சொல்லியிருந்தாரு. இவர் சொன்ன இந்த விஷயம் சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போயிட்டு இருந்துச்சு. இந்த விஷயம் தெரிஞ்ச திவ்யா சத்யராஜ் அவர்கள் இதுக்கு பதிலடியா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பைல்வான் ரங்கநாதன் எங்க அப்பா கிட்ட பல முறை காசு வாங்கி இருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்பப்பெல்லாம் காசு தேவைப்படுதோ எங்க கிட்டயோ எங்க அப்பா கிட்டயோ உதவிக்கு நின்று இருக்காங்க. இப்படி அவருக்கு நாங்க பல உதவிகள் செஞ்சாலுமே இப்போ அவர் எங்களை பத்தி அவதூறா பேசும்போது ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. இதை கேட்ட பைல்வான் ரங்கநாதன், நான் சத்யராஜ் குடும்பத்துக்கிட்ட இருந்து எந்த விதமான காசும் வாங்கல, இது என் அம்மா மேல சத்தியம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. இப்போ இந்த சர்ச்சை எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி மேலும் திவ்யா சத்யராஜ் ஒரு காட்டமான ஒரு பதிலடியை கொடுத்திருக்காங்க. டியர் யூடியூபர்ஸ், எனக்கு 2 தடவை கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்னும் எனக்கு 3 குழந்தை இருக்கணும் சில பேர் நீங்க வீடியோ போட்டிருக்கீங்க. அப்படி நீங்க சொல்றது ஒருவேளை உண்மையா இருந்ததுன்னா என்னுடைய கல்யாண போட்டோஸும் என்னுடைய 3 பசங்களுடைய போட்டோஸும் நீங்க ஷேர் பண்ணுங்க. எனக்கு உங்க மேல கோவமோ இல்ல வருத்தமோ இல்ல, ஆனா இதெல்லாம் கேட்கும்போது சிரிப்பா தான் இருக்குது. என்னுடைய நார்மலான லைஃப்ல கொஞ்சம் மசாலாவை ஆட் பண்ணி கொஞ்சம் ஸ்பைஸ் அப் பண்ணி என்ன என்டர்டெயின்மெண்ட் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு பதிலடி கொடுத்திருக்காங்க. இந்த விஷயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட்டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.